ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டென்சஸ் ஃபார்முலா பார்த்தோம். இப்போ இம்பேரேட்டிவ் சென்டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் அமைக்கலான்றதை பார்த்தோம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் அமைக்கலான்றதை பார்ப்போம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம். நான் பள்ளிக்கூடம் போகிறேன். மை பாட்சாலா ஜாதா ஹூங். நீ என்ன செய்கிறாய்? தும் கியா கர்த்தே ஹோ? அவள் பாட்டு பாடுகிறாள், ஏன்னா பாட்டு கற்கிறாள். அவள் பாட்டு பாடுகிறாள் அப்படின்னா வக் கானா காதிகை. அவள் பாட்டு கற்கிறாள் அப்படின்னா வக் கானா சீக்ரீகை அப்படின்றது. அதுவே அவன் பாட்டு பாடுகிறான் அப்படின்னா வக் அதே தான் வரும், வக் கானா காதாகை அப்படின்னு. அவன் பாட்டு கற்கிறான் அப்படின்னா வக் கானா சீக்தாகை அப்படின்னு. அந்த தீன் வந்தாலே கேர்ள், தான் வந்தால் பாய். வக் கானா காதிகை அப்படின்னா அவள் பாட்டு பாடுகிறாள். அவள் பாட்டு கற்கிறாள் அப்படின்னா வக் கானா சீக்தீகை. அவன் பாடம் எழுதுகிறான், வக் பாட் லிக்தாகை. இது அப்படியே அவள் பாடம் எழுதுகிறாள்னா எப்படி வரும்? வக் பாட் லிக்தீகை அப்படின்னு. நீங்கள் எங்கே வேலை பார்க்கிறீர்கள்? ஆப் கஹாம் காம் கர்த்தே ஹைங். கஹாம்னா எங்கே, ஆப் கஹாம் காம் கர்த்தே ஹைங். காம்னா வேலை. நீங்கள் எங்கே வேலை பார்க்கிறீர்கள்? ஆப் கஹாம் காம் கர்த்தே ஹைங். அவர்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். வேனா அவர்கள். வே மைதான் மேங், மைதானத்தில். மேங்னா இல்லுன்னு, நம்ம சேனா இருந்து, மேங்னா இல்லுன்னு சொல்லி நம்ம வேற்றுமை உறுப்பு பார்க்கும் போதே பார்த்துருக்கோம். வே மைதான் மேங் கேள்தே ஹைங். இப்போ அவர்கள்னும் போது கேள்தே ஹைங்னு வருது. நாங்கள் அப்பாவுடன் கடைக்கு செல்கிறோம். ஹம் பிதாஜி கே சாத் துஹான் சல்தே ஹைங். நாங்கள் அப்பாவுடன் கடைக்கு செல்கிறோம். சாத்னா உடன். இது தொடர் நிகழ்காலம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் மனப்பாடம் செய்து கொண்டு இருக்கிறேன். இருந்தேன் அதுக்கு தான் கண்டினியூஸ் டென்ஸ். மை பாட் யாத்கர் ரஹி ஹூங். நான் மனப்பாடம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், செய்து கொண்டு இருக்கிறேன். நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? தும் கியா கர் ரஹே ஹோ. நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? நீங்கள் என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? ஆப் கியா கா ரஹே ஹைங். இப்போ நீ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னா தும் கியா கா ரஹா ஹை அப்படின்னு வரும். அதே கேலாக இருந்தால் ரஹி ஹைன்னு வரும். இப்போ இருக்கிறீர்கள் அப்படின்னு மரியாதையாக சொல்கிறதுனால ரஹே ஹைங். அவர் செய்தித்தாள் படித்து கொண்டு இருக்கிறார். வ அக்பார் அப்படின்னா செய்தித்தாள். பட் ரஹே ஹைங் படித்து கொண்டு இருக்கிறார். அவன் அப்படின்னா அங்கே வக்கு அதே வரும். அக்பர் பட் ரஹாஹை. அவள் செய்தித்தாள் படித்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னா வக் அக்பார் பட் ரஹீஹை அப்படின்னு வரும். ராமன் படித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா ராம் பட் ரஹாஹை. ராமன் படித்து கொண்டு இருக்கிறான். அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். வே போல் ரஹீஹைங் அப்படின்னா இப்போ ரஹீஹைங்கன்னு வருது. அப்போ யார் சொல்கிறா? அவர்கள்னா கேர்ள். வே போல் ரஹீஹைங். போல் ரஹி ஹைங். ரஹீன்னு வந்ததுனால அது அவர்கள்ன்றது ஒரு பெண்கள் கூட்டம். அதுவே ஆண்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் ஆண்கள் ஒரு குரூப்பு அப்படின்னா வே போல் ரஹே ஹைங்கன்னு வரும். ஆண்கள் கூட்டம் ரஹே ஹைங்கன்னு வரும். இதே அவள்னு சொல்லும் போது நம்ம உங்களுக்கே தெரியும், வக் போல் ரஹாஹை அப்படின்னு வரும். அதே கேர்ள்னா வக் போல் ரஹி ஹைன்னு வரும். இங்கே கூட்டமாக இருக்கிறதுனால ஹைங் ரஹி ஹைன்னு வந்தாலும் ஒரு பொண்ணு ரஹி ஹைங் அப்படின்னு வந்தால் அது நிறையா பேர். நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். ஹம் ஆ ரஹே ஹைங் அப்படின்னு. அவர்கள் நாங்கள் வந்து கொண்டு, ஹம்னா நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். ஹம் ஆ ரஹே ஹைங். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹம் ஜா ரஹே ஹைங் அப்படின்னு வரும். அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்ட் 1 ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த எழுதி கொண்டு இருக்கிறோம்னா லிக் ரஹே ஹைங். படித்து கொண்டு இருக்கிறோம்னா பட் ரஹே ஹைங். அது மாதிரி நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸை அங்கே போட்டு நகா ரஹைன்னா குளித்து கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி
நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை இங்கே போட்டு நம்ம ரஹேஹை அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்டு, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.